சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நிமிடத்தில் அங்கு நடந்து கொண்டிருப்பதை உன்னிடம் தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் உன்னை பிரிந்து வாழும் உன் துணை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, இந்த நேரம் உனக்கு மிகவும் தேவைப்படும் நேரமாக உன் வாழ்க்கையில் இருக்கப் போகிறது. இந்த சில நிமிடங்களுக்காகத்தான் நீயும் இத்தனை காலம் காத்திருந்தாய். இப்படிப்பட்ட நேரம் வராதா என்று நீயும் பல நேரங்களில் யோசித்திருக்கிறாய். ஏதேனும் சிறிது மாற்றம் அடைந்தால்தானே என் வாழ்க்கையை திரும்பவும் சரியாகும் என்று பல முறை யோசித்திருக்கிறாய். நீ யோசித்து முடிவெடுத்து நடக்க வேண்டும் என்று நினைத்ததுதான் இந்த நிமிடத்தில் நடந்திருக்கிறது என்று நானும் அடிக்கடி கூறுவேன். என் அன்பு குழந்தையே, காலங்கள் கடந்து விட்டாலும் காலம் சரியான பாடத்தை இன்று இந்த நிமிடம் உன் துணைக்கு கொடுத்திருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. வருத்தத்தையும் வேதனைகளையும் சொந்தமாக்கிக் கொண்டு தனிமையை உனக்குள் வைத்துக்கொண்டு வாழ்வை வேதனையோடு கழித்து வந்த உனக்கு இன்று தான் இந்த நிலைமைதான் கடைசி நாள் என்பது யாராலும் மாற்ற முடியாது. ஒன்று நாளை முதல் நீ இழந்த சந்தோஷத்தை பெறுவாய். இந்த தனிமை உன்னை விட்டு போய்விடும். மனதில் இருக்கும் வேதனைகள் அத்தனையும் கரைந்துவிடும். வேதனையோடு இருக்கும் உன்னை கண்ணாடியில் பார்த்து எத்தனை நாள் நீ வேதனைப்பட்டிருக்கின்றாய். அதே கண்ணாடியில் நாளை நீ சிரித்த முகத்தோடு பார்த்து நீ ரசிக்கப் போகிறாய். அப்படிப்பட்ட அழகான ஒரு தருணம் நாளை உனக்கு ஏற்பட போகிறது. உன்னுடைய கஷ்ட காலம் இன்றோடு இந்த நிமிடத்தில் முடிந்துவிட்டது என்று நம்பிக்கையோடு இரு. அப்படிப்பட்ட ஒரு காரியம் உன்னிடத்தில் உன் துணைக்கு நடந்திருக்கிறது என்பதை எவராலும் இனி மாற்ற முடியாது குழந்தையே. உன்னிடத்தில் உன்னிடத்தில் இருந்து அழைத்து சென்றார்கள் அல்லவா? அவர்கள் இப்பொழுது உன் துணையின் தலையில் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை போட்டுவிட்டார்கள். வாழ்க்கை முழுவதும் நீ நின்ற இடத்திலிருந்து உன்னால் மீள முடியாது என்று ஏராளமாக சிரிக்கிறார்கள். உன் துணையை பார்த்து வெட்கப்பட்டு தலைகுனிந்து வாழ்க்கை போய்விட்டது என்று வருத்தத்திலும் தலைகுனிவிலும் நின்று கொண்டிருக்கின்றாய். உன் துணை வாழ்க்கை முழுவதும் உன்னை விட்டு வாழ்ந்து விடலாம் என்று நினைத்த உன் துணைக்கு இப்பொழுது தோல்விதான் மிச்சமாக இருக்கிறது. இந்த தோல்வியின் மிச்சத்தை நினைத்து வருத்தத்திலும் வேதனையிலும் உயிர் விட்டு விடலாம் என்று அவமானத்தால் தலைகுனிந்து நிற்கும் உன் துணைக்கு முடிவு என்ன தெரியுமா? உன்னிடம் வந்தால்தான் உயிர் பிழைக்க முடியும் என்று முடிவு வந்துவிட்டது. உன்னை தேடி வரவும் போகிறாய். என் பொழுதுபோக்குக்கான வாக்கு அல்ல. நாளை நீ அனுபவிக்கும் இந்த வாக்கு நம்பிக்கையோடு கேட்டிரு. நம்பிக்கையோடும் காத்திரு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.